ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அனைத்து இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் சலாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் வீடியோ தான், பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கட்ராயன்பேட்டையில் ஈத்கா மைதானத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தொழுகை பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். يعظكم لعلكم تذكرون فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. நமது சமுதாயத்தின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் அந்நாளிலே இந்த ஈடு திடலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய ஒற்றா கருணையும் அளவற்ற அன்பும் குறைவின்றி என்றென்றும் உண்டாவதாக என்ற துஆவோடு முதலில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் பள்ளிகளில் சேவை செய்கின்ற இமாம்களின் சார்பாகவும் முஅத்தின்களின் சார்பாகவும் ஈத் முபாரக் ரமலான் நல்வாழ்த்துக்கள் என்ற நல்ல வாழ்த்துகளோடு இன்ஷா அல்லாஹ் துவங்குகின்றோம். கண்ணியமிக்க கணவான்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ் தஆலா 2 நாளை பெருநாளாக தொழுகை தொழுது அதன் பிறகு இறைவனுடைய திடல் நம் அனைவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான நன்னாள், மகிழ்ச்சிகரமான பொன்னாள் என்பதை நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த நாளில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் தெரியுமா? மலக்குமார்களை பூமிக்கு அனுப்புகிறார்கள். சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தெருகளில், தெரு முக்குகளில், தெரு ஓரங்களில் நின்று கொண்டு ஈடு திடலுக்கு தொழுகைக்கு வருகின்ற, ஈடு பெருநாள் மைதானத்தை நோக்கி வருகின்ற முக்மீன்களை பார்த்து முஹம்மதினுடைய சமுதாயமே வருக வருக மர்ஹபா மர்ஹபா என்று வாழ்த்துரைகளோடு மலக்குமார்கள் நம் அனைவரையும் அழைக்கிறார்கள். முஹம்மதினுடைய சமுதாயமே வருக வருக, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் வாருங்கள், அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன் என்பதாக வாழ்த்துரைகளோடு சலவாத்துகளோடு மலக்குமார்கள் நம்மை வாழ்த்துரையோடு அனுப்புகிறார்கள். நம்ம இங்கு திடலுக்கு வந்த பிறகு அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கின்றான், ஏன் மலக்குகளே, ஒரு பணியால் வேலை செய்த முடித்தவுடன் அவருக்கு என்ன செய்வது? மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ஒரு வேலை முடிந்த பின்பு, பணியால் வேலை செய்த முடித்த பின்பு அவர்களுக்கு தகுந்த சன்மானம், வாக்களிக்கப்பட்ட ஊதியம் என்ன வாக்களிக்கப்பட்டதோ அது தருவதுதானே முறை என்பதாக மலக்குமார்கள் சொல்வார்கள். சொன்ன மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்வான், என் மீது ஆணையாக, என் கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, நான் இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் மலக்குகளிடத்தில் நம்முடைய மன்னிப்புக்கு மலக்குமார்களை சாட்சியாக வைத்து தன்னுடைய கண்ணியம், தன்னுடைய கம்பீரம், தன்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையிட்டு நான் அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடுகின்றேன் என்ற சபையில் வைத்து அவர்களுக்கு என்னுடைய கண்ணியத்தின் மீது, என்னுடைய மகத்துவத்தின் மீது, என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அவர்கள் அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடுகின்றேன். அவர்கள் இவ்வுலகத்தில் என்ன நற்காரியங்கள், நற்பாக்கியங்களை கேட்கின்றார்களோ, மறு உலகத்தில் என்ன நற்பாக்கியங்களை கேட்கின்றார்களோ அது அனைத்தையும் தந்து விடுகின்றேன் என்ற மீண்டும் வாக்குறுதியை தருகின்றார். மீண்டும் மலக்குகளிடத்தில் சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் தெரியுமா?
தன்னுடைய கம்பீரத்தின் மீது மகத்துவத்தின் மீது கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அவர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் பாதுகாத்துக் கொள்கின்றேன். மீண்டும் சொல்கின்றான் இறைவன் மலக்குகளிடத்தில், அவர்கள் இஸ்ஸத் மரியாதையை எவ்விதத்திலும் குறையாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற வாக்குறுதியை மலக்குமார்களிடத்தில் இந்த சபையில் ஈதுல் ஃபித்ர் அன்று ரமலானுடைய நோன்பு நோற்று இரவெல்லாம் இரவு இபாதத்துக்களை செய்து இறையச்சத்தை அதிகப்படுத்திய நமக்கெல்லாம் இறைவன் சொன்ன சுபச்செய்தி என்ன தெரியுமா? அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடுகின்றேன், எப்பொழுதும் அவர்களுக்கு கண்ணிய குறைவு ஏற்படாத வண்ணம் நான் பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதி தருகின்றார் என்றால் கொஞ்சம் இந்த சபை, இந்த ஈதுல் ஃபித்ருடைய மைதானத்தினுடைய மகத்துவம் கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவராச்சே, இவருடைய உயிர் அப்சோஸ், இவருடைய உயிர் போகுது, எல்லாருக்கும் கவலை. எனக்கு ரொம்ப சாலியான மனுஷன், உலக மேல அவ்வளவா பற்ற தன்மை, உலக மோகம்லாம் கிடையாது. எனி டைம் இபாதத் இபாதத் இபாதத், எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் ரசூலை மாத்திரம் பேசக்கூடிய மனிதன். எல்லாருக்கும் கவலை, அபூதர் ரிஃபாய் உயிர் போகுதே. அப்பொழுது தூரத்திலிருந்து ஒரு உருவம் தெரியுது, தூரத்திலிருந்து குட்டியா ஒரு உருவம் தெரியுது. எல்லாம் எதற்காக தெரியுமா? علما نافعا وعقلا كاملا وقلبا منبرا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا ورزقا واسعا وعملا مقبولا وعمرا طويلا ودعاء مستجابا وجنة الفردوس نعيما. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. حسبنا الله نعم المولى ونعم النصير. حسبنا الله نعم المولى ونعم النصير. يا الله எங்கள் தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், முஃமினான முஹல்லாவாசிகள், ஊர்வாசிகள் செய்த அனைத்து விதமான பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் மகஃபிரத்தை வழங்குவாயாக, மகஃபிரத்தை வழங்குவாயாக, உன்னுடைய திருப்தியை வழங்குவாயாக. நாங்கள் அனைவரும் ஐவேளை ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. உள்ளச்சத்தோடு தொழுகின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவாயாக. நாங்கள் அதிகமாக திருக்குரான் ஓதுகின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுகின்ற பாக்கியத்தையும், நாயகத்தை முழுமையாக நேசிக்கின்ற பாக்கியத்தையும், அவர்களை புகழுகின்ற பாக்கியத்தையும், அவர்கள் காட்டி தந்த நெறியின் பிரகாரம் வாழுகின்ற பாக்கியத்தையும், சுன்னத்தையும் அமல் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிருதுவாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள உள்ளங்களாக ஆக்கி அமைப்பாயாக. நற்குணத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. முஹப்பத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. கடன் காட்சி இல்லா ஒரு வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. சுபூனான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. ராஹத்தான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வட்டி, விபச்சாரம், என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அதிலிருந்து எங்களை காப்பாற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னென்ன மிகப்பெரிய பாவம் இருக்கிறதோ அதிலிருந்து எங்களை காப்பாற்றி தந்தருள் புரிவாயாக. நாங்கள் அதிகம் உள்ளச்சத்தோடு இபாதத்து செய்வதற்கும் முஹப்பத்தோடு நறுகுணத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கடன் இல்லா ஒரு வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. வட்டி இல்லா வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சபையில் வைத்து நீ வாக்குறுதி தந்தாய். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதாக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. இந்த சபையில் வைத்து மலக்குகளுக்கு முன்னாடி வாக்குறுதி தந்தாய். யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணிய குறைவு ஏற்படாத வண்ணம் நீ பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ் கண்ணிய குறைவு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் கவலைப்படுகின்றார்களோ, சரியான ஜோடி அமையாமல் தவிக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் தகுந்த ஜோடியை தந்து வெகு சீக்கிரத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் மலர்ந்து தனிமையோடு இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பெரும் சுமையோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுத்து அவர்களுடைய உள்ளத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு அழகிய முறையில்
வழிகாட்டலை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. அவர்களுக்கு பணத்தால் உதவி செய்வாயாக, அறிவுரையால் உதவி செய்வாயாக. யாரெல்லாம் வட்டியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த வட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. என்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற பூஞ்சோலையை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய மூதாதியர்கள் யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களுடைய கபறுகளை விசாலமாக ஆக்கி அமைப்பாயாக. கபரிலே ஒளியால் நிரப்புவாயாக, கபரிலே நன்மையால் நிரப்புவாயாக, கபரை விசாலமாக ஆக்கி அமைப்பாயாக. யாரெல்லாம் இறந்தார்களோ எங்களுடைய மூதாதியர்கள் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஹௌதல் கௌதர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து நீர் பருகுகின்ற நாயகத்தினுடைய கரத்தால் பருகுகின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறுகின்ற பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. மீசான் என்ற தராசிலே யா அல்லாஹ் நன்மையால், தொழுகையால், நன்மையால், நற்குணத்தால், நல்ல சுபாவங்களால் அந்த மீசான் என்ற தராசை கனமாக ஆக்கி அமைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து இபாதத்துக்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். எல்லா இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். எல்லா இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வம்சாவளிகள் எல்லாம் இறையற்றத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தையும், தொழுகை என்ற ஆர்வத்தோடு தொழுகின்ற பாக்கியத்தையும் மேலும் மேலும் தந்து எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய வம்சாவளிகளையும் இஸ்ஸதான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. ரப்பனா யா அர்ஹமர் ராஹிமீன், ரப்பனா யா அர்ஹமர் ராஹிமீன், ரப்பனா யா அர்ஹமர் ராஹிமீன். கருணையாளனே, கிருபையாளனே, கருணை கொண்டவனே எங்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ini kali. Gimana? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லோரும் தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.